ஜனக்கவர்ச்சி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். துரியோதனா ஏறப்பாரு. ஏயா உனக்கு ஈவு இறக்கம் இருக்கா? நீ மனுஷன் தானா? என்னம்மா அது? எங்க லட்சுமி ஆயாவை ஏமாத்திட்டு மோசம் பண்ணி அழ வச்சுட்டியே. நானா? நீ நல்லா இருப்பியா? இந்த பாரு, மரியாதையா எங்க ஆயாவை கல்யாணம் பண்ணிக்க. இல்லன்னா ஒண்ணு. ஆயாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாரு? பின்ன ஏன் வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல. எங்க ஆயா அழுது விட்டுருக்காங்க. அம்மா, நீதான் அவங்களுக்கு புருஷனாமே. ஐயோ, ஆயாவுக்கு நான் புருஷனா? என்னமா அப்ப கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க, இப்போ வந்து புருஷன் சொல்றீங்களே? அம்மாடி, நீங்க என்ன வேற யாரும் தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ துரியோதனன் இல்லையா? நல்ல வேளை அனுமாரான்னு கேட்காம இருந்தீங்க. அம்மா, என் பேரு சந்திரன்மா. சந்திரனா? நிலா? நிலாவோ சூரியனோ, இந்த பத்திரிகையில நான் நிருபரா வேலை செய்துட்டு இருக்கேன். ஓஹோ, உங்க பத்திரிகை நடத்துறானே அந்த துரியோதனா, அவன் எங்க ஆயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்திட்டான். என்னங்க, அந்த ஆளை நீங்க நல்லா திட்டுங்க. மறக்க மாட்டீங்களே? அது இருக்கட்டும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் தேவி. செந்தமாளிகையில இருந்து பேசுறேன். தேவியா? தேவியா? யார்கிட்ட பேசுறேன்? கொண்டா எப்படி குடுமா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ஆழ்வார் பேசுறேன். ஆழ்வாரா? இருக்கிறது ஒரே ஆழ்வார் தாமா. நானே தான். என்ன வேணும்? ஏய்யா, முன்பின் தெரியாத ஒரு வயசு பொண்ணு கிட்ட இப்படி போன்ல பேசலாமா? போன்ல பேசுறது சரியில்லைன்னா நேரா பேசிக்குவோம். எப்ப சந்திக்கிறது? போன கிழவி திரௌபதி கூந்தளவுத்த நேரத்துல பொருந்தம் போல் இருக்கு. எதை தொட்டாலும் ஆபத்தா இருக்குது. என்ன நடந்தது? என்ன சமாச்சாரம்? நல்ல காலம் போனாடுனால தப்பிச்சேன். நேரம் இருந்திருந்தா இந்நேரம் கண்ணம் படுத்திருக்கும். லைனு கிராஸ் ஆகி ஏதோ கிளவி அந்த பக்கம் கத்துறா. கிளவியா? என் கூட ஒரு வயசு பொண்ணு பேசுது. உங்களோட எங்களோட வயசான பொண்ணு தானே பேசும். ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. என் வாழ்க்கையிலயா இருக்கிறது ஒண்ணு பத்தாதா டிஸ்டர்பன்ஸ்? நம்ம முதலாளி ஆசிரியர் துரியோதனன் இருக்காரு, அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. கட்ட பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஏது பொண்டாட்டி? அதெல்லாம் சுத்த போய். அந்த அம்மா இப்ப செல்வமலையில் தான் இருக்காங்க. அதை பத்தின விவரம் முழுவதையும் தெரிஞ்சுக்கணும். எங்க பெரிய எடுத்து பொல்லாப்பு. தேடி பிறந்தா பால்காரன் கொடக்கூலி அகல்யா சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப பாரு, பொண்டாட்டி பணம் இதான் உன் வேலை. ஆழ்வார், அந்த வேஷதாரியினுடைய உண்மையான சுரூபத்தை மக்களுக்கு எப்படியாவது தெரிய வைக்கணும். சரி, கமலா, நில்லு. ஏன் என்ன போட்டோ எடுத்த? யார் செய்யற வேலை இது? நான் செய்யற வேலைதான். நான் ஒரு போட்டோகிராஃபர்னு உங்களுக்கு தெரியாதா? வெக்கமா இல்ல? அந்த கேமராவை குடிங்க. அது இருக்கட்டும். ஏமா சொல்லிக்காம நீ ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டியே, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்க மாட்டாரு? வாய மூடு. அவரை அண்ணன்னு சொல்ற நீயா இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்கிற? அந்த நல்லவருக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தானே எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரோட்ல போற ஒரு பெண்ணை இப்படி அநாகரிகமா படம் எடுக்கிறியே. தமிழ் மண்ல பிறந்தவனா நீ? என்ன மன்னிச்சிருமா, தமிழ் மண்ல பிறந்தனா தெரியாத்தனமா கான்வென்ட்ல படிச்சிட்டம்மா. தப்பு பண்ணிட்டு சமாதானம் வேற சொல்றியா? ஐயோ, இந்த தப்பு என்னது இல்லம்மா. எனக்கு முதலாளின்னு ஒருத்த உட்கார்ந்துருக்கானே பிரஸ்ல, அவன் தான் என்ன இது மாதிரி காரியம் எல்லாம் செய்ய சொல்லி பிரஸ் பண்றான். அது மாத்திரமா? முள்ளு வேலையா பார்த்து நல்றா, முந்தாணி மாட்டா எந்த பொம்பளையும் போக மாட்டா அப்படிங்கறதையும் அவன் தாமா சொல்லி கொடுத்தான். கடவுளே, பெண்ணை தெய்வமா மதிக்கிற நாடு இது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லக்ஷ்மி, பொறுமைக்கு கடவுள் பூமாதேவி. இப்படியெல்லாம் பெண்மையை மதிச்சு வணங்குறாங்க. அந்த பெண்மையை புழுவா வெதிச்சு நாசப்படுத்துறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவனா நீ? அந்த பாக்கியம் எனக்கு கிடையாதும்மா. நான் ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். கீழே துப்புறியா? வீணாக்கிட்டியம்மா. நேரா என் மூஞ்சில துப்புறதானே. எங்க முதலாளியை பத்தி உனக்கு தெரியாது. கசாப்பு கடையில வேலை பாக்குறவன் நான். கத்திய தொடமாட்டேன்னு சொன்னான். பரவாயில்ல, கையாரியே கொல்றா அப்படிங்கிறவன் அவன். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. பிரியாணி சாப்பிடும் போது பரிசேஷனம் பண்ண சொல்றிய, எப்படிமா முடியும்? ஒரு நான் சும்மா படம் எடுக்கல. இந்தாமா பணம் வச்சுக்க. பணம் என் பெண்மைக்கு விலையா? என் மானத்துக்கு கூலியா? கூலி இல்லம்மா, வழக்கமா எங்க முதலாளி பெண்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. முதலாளி சரீர கடை நடத்தி வயிறு வளர்க்கிற சண்டாளன். ஏய்யா, உங்க முதலாளிக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? கட்டின மனைவி இருக்காளா? இல்ல பெத்த மகளாவது இருக்காளா? ஓ, அவ எந்த குடும்பத்தை சேர்ந்தவனே எனக்கு தெரியாதே. ஏம்மா இதெல்லாம் ஏம்மா விசாரிக்கிறேன்? அப்படி யாராவது இருந்தா
இந்த இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடு. அழகழகா படையை எடுத்து அவன் பத்திரிகையில போட சொல்லு. அட கடவுளே, எங்க இந்த பொண்ணு? ஏய், யார் அவன்? பாத்தீங்களா நல்லா இருக்கேல்ல? இதே மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் ஆபீஸ் எப்படி போறது? ஆபீஸுக்கு ஏன் போகணும்? என் கூட இங்கே இருங்களேன். உங்ககிட்ட இருந்தா போதுமா? திங்கிறதுக்கு சம்பளம் இங்க பண்ணமா? யாரும் பையன் கல்யாணம் இருக்கான், புதுசா வேலைக்கு வச்சிருக்கீங்களா? என்னடா என்ன சொல்றானே? பொம்பளை பாரு. பேண்ட போட்ட உடனே ஆம்பளை நினைச்சு தெரியாம தொட்டுட்ட மன்னிச்சிருக்கா. வந்து என்ன 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? சப்ஜெக்ட மாத்தாதீங்க. என் பேர் ஆழ்வார். என் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது. குட்டி யார் நீ? அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் கடத்தலுக்கு போய் போக மாட்டேன். இறங்கலா இருக்க. என்னென்ன ஒரே ராத்திரிலே செட்டப்பே மாறி இருக்கு. யார் இந்த கெட்டப்? இது வந்து நேற்று ராத்திரி என்கிட்ட என்ன சொன்னீங்க? இருக்கிற அறத்திலேயே நல்ல அறம் இல்லறம். நீங்க வாழ்வ உங்க இல்லறம். ஏய், இது இந்த பொண்ணு வேற யாரோ? ஆமா, யாரோ ஒரு பொண்ணுதான். என்னண்ணே இது? ஒண்ணு கொண்டா ராவா பகலா கூடவே இருக்கும். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள குடியும் கொடுத்தனமா மாறிட்டீங்களே. குடியும் கொடுத்தோன்னு என்ன? மானத்தை வாங்க பேசாம. நல்லதோ. இங்க என்னடா இல்லறம் நடக்குதுன்னு நினைச்சிருக்கிறேன். பள்ளிக்கூடம் தான் நடக்குதா? ஐயோ, பொண்ணு எவ்வளவு அழகா மூக்கு முழியுமா மல்காவா மாம்பழம் மாதிரி எங்க அண்ணனுக்குன்னே பிறந்து வந்திருக்கான். வயிற்று வச்சு வாங்க. ஆமா சொல்லிட்டேன். ஐயா பாருங்கண்ணே, எவ்வளவு அழகா இருக்கா பாருங்கண்ணே. அண்ணா என் கண்ணே பட்டது போல இருக்கண்ணே, சுத்தி பாருங்கண்ணே. கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. ஒரு சோத்து கொடி உண்டா? அது சரி, கேட்கற தப்புதான். இதுவே பொட்டத்தை பிடிச்சிட்டு நிக்குது. நீங்க எங்கேயாவது போகவே மாட்டீங்களா? அகல்யா, இங்க தெரியாத பொம்பளை சந்தோஷமா இருக்கிறவங்க கிடைக்கிறியாவா? கழுத ஐயா நீங்க இங்க வந்து ஊழல் பண்ணிட்டு பாத்தியா? உனக்கு உதவி செய்ய போய் என்னென்ன கெட்ட பேர்லாம் எனக்கு வருதுன்னு. அம்மா உண்மையை சொல்லுமா, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? உன்னை உன் வீட்டுல கொண்டு ஒப்படைச்சா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சொல்லுமா. நான் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல, இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் எங்கேயாவது போயிடுறேன். அப்பா, நீ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேனே? சொல்றேன். சொல்லுமா, யாரு யாரு? எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுங்க, அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். உன்னோட தெரு தெருவா சுத்த சொல்லியாண்ணே? ஆமா, அப்பதான் நான் யாருன்னு சொல்லுவேன். நீ இல்லாட்டி சொல்ல மாட்டேனே? மாட்டேன். பாப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் நிக்க வைக்கிறேன். நீ உண்மையை சொல்றியா இல்லையா பாப்போம். என்ன மாத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் அங்கேயே செத்து போயிடுவேன். என்ன இது? சரி, அப்ப கூட்டு போறேன் வா. என் கவனங்க எதுக்கு? ஐயோ, நீ இப்படியே தான் வரணும். பொம்பளையோட நான் சுத்துறேன் கெட்ட பேர் வரதுக்கா? அதெல்லாம் முடியாது. இப்படியே வா. சரி. ஏன் என்ன? ஒண்ணுமில்ல, நீ வாமா. நீ சத்தம் போடாத வா. அரே, யார போல நடக்குது சொல்லு. ஐயோ, என்ன மாதிரியே நடக்குதே. எப்படி சிரிக்குது பாத்தியா? ஆமா. அதாவது பேத்தி வந்திருக்குது இல்ல, அதை பார்த்து சிரிக்குது. பேத்தியா? எல்லாம் அந்த பரம்பரை தானே. வா வா. அரே அரே அரே, சிரிக்குது வரா. ஐயா, என்னங்க ஒரே வரிமயமா இருக்கு. ஏன் இப்படி ஓடுது? இருக்கிற வரி பத்தாதுன்னு நாம ஏதோ புதுசா வரி போடுவோம்னு பயப்படுது. அப்படின்னா வரி கொடுக்கல நீன்னு கேக்குது. வா வா, கமான். ஐயோ, எவ்வளவு பெரிய எருமை மாடு. மண்டு மண்டு, எருவு மாடாது, காண்டாமிருகம். அதுதானே இது? ஆமா, உங்க வீட்டுல வந்து பேசி இருந்தது அது. ஆள பாரு. இவ்வளவு பெரிய பன்னிக்குட்டியா இருக்கும். பன்னிக்குட்டி இல்ல, அது நீர் யானை. ஆமா, அது ஏன் வாய் எப்படி ஆன குழக்குது? நீ தேனிக்கு பேய அலையில பாரு, அது மாதிரி அது அலையுது. என்ன அது மேல ஏத்தி விடுங்களேன். சிச்சி, அதெல்லாம் கூடாது. வேடிக்கை பார்க்க நிறைய இடம் இருக்கு, வா. ஐயோ, பயமா இருக்கே. ஆமா, கூண்டுக்குள்ள இருக்கிற புலியை பார்த்தே பயப்படுறியே, வெளியே ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுறே, என்ன பண்ணுவேன்? வெளியில புலி நடமாடுதா? ஆ. ஐயே, நீங்க பூனைய பாத்திருப்பீங்க. பூனையா? உண்மையைத்தான் சொல்றேன். மனித உருவுல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுது. அவங்களும் இதே மாதிரி கோடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க இதயத்துல கோடு விழுந்திருக்காமா, சுத்தமா இருக்காது. ஆ. புடி புடி. ஐயோ, ஆ.